வெல்கம் டு ஸ்மைலி கிரிக்கெட் கலாட்டா. ஹாய் காஸ், வெல்கம். வணக்கம். வெல்கம். ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்கிளைமர் போட்டுடுறேன். நேற்று வந்து டபுள் டேஷ் நடந்துச்சு. அதை ரிவ்யூ பார்க்கணும்னா வேற நல்ல சேனலில் போய் பாருங்க. இது அதுக்கான வீடியோ கிடையாது. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அப்புறம் Exactly. எல்லா பார்ட் ஒன்னும் வந்து நல்லா போச்சு, அதுக்கு தேங்க்யூ. ஓகே, பிளேயர் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இல்ல காவ் குத்துட்டு ஆரம்பிக்கலாம். யாரும் தெரியல. ராகுல் மை பிரதர் ராகுல் திரிபாதி. அவன் பேட்டை தூக்கினு இப்படி 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 கழுத்தை இப்படி இப்படி ஆட்ட போது ஒரே ஒன்று தான் தோணுச்சு. அண்ணா நீ எனக்கு சொன்னிய அதேதான். ஆமாண்ணா, ஆடு மஞ்ச தண்ணி தொளிச்சிட்டு ஆடு ஆடுன்ற அந்த மாதிரி பண்ணுகிற ஒரு வந்து வெட்டிக்கிறா பேட்டிங் அதுலயும் பேட்டிங் ஆடும்போது ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னே தெரியல, எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு கட் ஷாட் ஆட போனாரு. அந்த நேரத்துல என்ன தெரியுமா பண்ணாரு, பின்னாடி வந்து முன்னாடி வந்து கட் பண்றாரு போயிட்டு பால. எனக்கு உண்மையாவே அவனுக்கு பேட்டிங் ஆட தெரியுமா இல்ல ஆட தெரியாதா, இல்ல நீ எதுக்கு பிளேயிங் 11 உள்ள இருக்க? நான் போன வீடியோல சொன்னதான், ருத்து எதுக்குடா ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவனை உள்ள எடுத்துன்னு வர. ஃப்ரெண்டா இருந்தா பவுண்டரி லைனுக்கு அதுக்கப்புறம் போய் கட்டி பிடிச்சி உருளுங்கன்றேன். எதுக்கு அவனை உள்ள கூட்டு வர? சரி அப்படியே அது டீமுக்கும் தெரியாது, மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியாது, கேப்டனுக்கும் தெரியாது ப்ரோ. அவன் ஏன் இருக்கிறானே தெரியல, அவனுக்கே தெரியல ப்ரோ. அது சொல்ல போனா ஆனா அவனுக்கு முக்கியமான காரணம் இது. ஒரு 4 அடிக்க திறறான். ஓகே, ஒரு 4 அடிக்க எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? இங்கிட்டு வர்றான், அப்புறம் வந்து இங்கிட்டு வந்துட்டு பால் அந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கான், டான்ஸ் ஆடுறான். அது பேட்டிங் ஸ்டைல டான்ஸ் மண்டே ஆடிட்டு நம்ம அடிக்க போற மாதிரி சிங்கிள் அடிக்க டாட் பால் பண்றாரு. சிங்கிள் அடிக்க ஸ்ட்ராட்டஜியா ப்ரோ? எனக்கு ராகுல் திரிபாதி பார்க்கும்போது கேதர் ஜாதவ் எவ்வளவு பெட்டர்னு தோணுச்சு ப்ரோ. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அவனாவது ஃபீல்டர் என்னவா ஏதாவது ஒன்று அடிப்பான், இவன் என்னன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஆடுனுங்கிறான். எனக்கு கேதர் ஜாதவ் பெட்டரா தோணுது ராகுல் திரிபாதி. ஒன் டவுன்ல வந்து இதுக்கு முன்னாடி ராபின் உத்தப்பா, ரகானி இவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி நல்லா ஆடின கிரிக்கெட்டர்ஸ், நல்லா ஆட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க உள்ள. அதுக்கப்புறம் அவங்க ஃபார்ம் இல்லை, இந்த சென்னைக்கு வந்து ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஆனா இந்த நகை இவனை மாசு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவன் மாசு கிடையாது, தமாசு இதுங்களாம். இல்ல திருப்பதி வந்து நல்லா ஆடி இருக்கான்டா. ரைசிங் ப்ரோ நல்லா தான் ஆடலாம், இல்லன்னு சொல்லல. பட் அந்த ஃபார்ம் இன்னும் வரவே இல்லை. அவன் வராதுரா. அவன் ஏதோ நெட்ஸ்ல போட்டு சம்மாட்டி பிரிச்சிருந்தான். யாரோ பிரிச்சான்? சிஎஸ்கே பவுலர்ஸ் தான் பிரிச்சான். வந்து நான் பாத்திருக்கேன், திருப்பதியோட பழைய பிளேயர் நான் பாத்திருக்கேன், இல்லன்னு சொல்லல. திருப்பதி வந்து நல்ல பேட்ஸ்மேன் தான். ஆனா வந்து அதெல்லாம் 2016-17ல ரைசிங் போன ஜெயின்ஸ்ல போட்டு வெளுத்திருக்கான். நான் பாத்திருக்கேன், நான் பார்த்தது இல்லன்னு சொல்லல. நல்ல பிளேயர் தான். பட் வந்து இங்க ஏன் சொதப்புறா எதுவுமே எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் ஒண்ணு சொல்றது என்னன்னா, பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் இப்போ வந்து ரொம்ப இது பண்றாங்க. அவன் பவர் பிளேல 80-90 போயிடுறான். நம்ம டீம் பேரு 60 அட்ராடாவே அடிக்க மாட்டேன்றாடுகோ. எனக்கு தெரிஞ்சு எல்லா டீமும் வந்து 2024க்கு போயிட்டானுங்க. நம்ம டீம் மட்டும் எங்க தெரியுமா இருக்குது, 2013லயே இருக்குது இன்னும். அதே 130 டிஃபெண்டிங்கு 140 டிஃபெண்டிங்கு. கொஞ்சம் லார்ஜ் கூட வாங்கப்பா டீமுக்கு. இல்ல எனக்கு 4 ஓவர் 8 ரன் அடிக்கிறாயடா, வச்சு எப்பறம் ஜெயிக்க முடியும்? வாய்ப்பே இல்ல. முடியாது. இதுல வந்து ஆக்சுவலா என்னன்னா, ஸ்டீவன் பிளமிங் ஹெட் கோச்சா மத்த டீம் மாதிரி எங்க டீம் நினைக்காதீங்க, நாங்க பவர் பிளேல எங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, எங்களுக்கும் ஒரு பிளேயிங் கேம் இருக்குது, நாங்க அதுதான் இப்படித்தான் நாங்க விளையாடுவோம்னு சொல்லி ஸ்டீவன் பிளமிங்கே சொல்லிக்கிறாரு. பிளமிங் சொன்னது ரைட் தானா? மத்த டீம்லாம் 60-70ன்னு போவாங்க, நம்ம டீம் 30-40ன்னு போவோம். இதுதான் டிஃபரெண்ட். எதுவும் கிடையாது நம்ம டீம் கிட்ட. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இவங்க 180 வந்து லாஸ்ட் 13 இயர்ஸாவே டிஃபெண்ட் பண்ண முடியல. 180க்கு மேல லாஸ்ட் 9 மேட்ச்ல மீன்ஸ் 175 பிளஸ் டார்கெட் வச்சாலே சிஎஸ்கே அடிச்சது கிடையாது. 9 மேல லாஸ்ட் தான் அடிச்சது கிடையாது. சரியா? இன்னும் ஒண்ணு, 180 சேஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க டாஸ் வின் பண்ணி ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஆப்போனன்ட் கொடுக்குற? கரெக்ட் தான். ஆக்சுவலி கரெக்டான क्वेश्चन இது. இல்ல நிஜமாவே சேஸ் பண்ண முடியலன்னா அந்த ஸ்குவாடும் கிடையாது, அது ஒரு டீமும் கிடையாது. அப்படி உனக்கு தெரியும் போது நீ எதுக்கு டாஸ் ஜெயிச்சு ஒரு ஆப்போனன்ட் டீமும் நீ கொடுக்கணும்? எந்த டீமா இருந்தானே. இன்னொன்னு ப்ரோ, முன்னாடிலாம் ருத்து டாஸே ஜெயிக்க மாட்டான். நான் என்ன டேய் இப்படியே டாஸ் ஜெயிடான்னு சொன்னேன். இப்போ தயவுசெய்து நீ டாஸே ஜெயிக்காத ரெடி, அவனுங்களே கொடுப்பானுங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங், நீங்களே ஆட்டு போயிருங்கன்றேன்.
இருங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லாட்டி நீங்க டாஸ்க்கு வர வேண்டாம் அவர் சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட் பிளேயிங் லெவல்ல 2 சேஞ்ச் பண்ணானுங்க நேத்து கவுகாதிக்கு போயிட்டு. ஜெய்சங்கர் விஜய் சங்கர், ஜேமி ஓவர்டன். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது நான் கொஞ்சம் விஜய் சங்கர் அண்ணனை கூட மன்னிச்சிருவேன். அவருனா கூட அவர் ஃபீல்டிங்லாம் நல்லா பண்ணாரு. தீப கூடக்கு விஜய் அண்ணா எவ்வளவு மேலு. ஒரு 6 இன்டென்ட் ஆனா காமிச்சாரு தீப கூட பதில். ஜேமி ஓவர்டன் எப்படிரா சாம் கரன் போனானா அதே இங்கிலாந்துல இருந்து ஓவர்டன் இறக்குவீங்களா? நேத்த நிலையில் என்னடா பாவம் பண்ணா? எனக்கு ஒண்ணு புரியலடா உங்க டீம்ல. நல்லா போட்டாருண்ணா ஃபர்ஸ்ட் மேட்ச். இன்சர் கம்யூனிட்டி எங்க இருந்து கூட்டு வந்து வெறிய வச்சிருக்கான்னு தெரியல. இல்ல அருண், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா அவனுங்க வந்து ஆல்ரவுண்டருக்கு ரீப்ளேஸ் ஆல்ரவுண்டர்னு எதிர்பார்த்து உள்ள இன்னொரானுங்க. டேய் ஜேமி ஓவர்டன் ஆல்ரவுண்டர் கிடையாது. அவன் இன்னொரு தீப கூடா, இங்கிலாந்து தீப கூடா அவன். அவ்வளவுதான். இல்ல அவனுக்கு தெளிவா ஒரு பிளான் பண்றாரு. தீப கூடாவை இறக்குறீங்களா நீங்க? சாம் கரன்னா கூட 132 140 135 போட்டுருந்தான். இவன் 130 டச் பண்றதுக்கே கஷ்டப்பட்டான். இவன் அவ்வளவு ஹைட்டா எப்பா இவன் பேட் இவன்லாம் ஹிட்டர்னு வேற சொல்லியிருந்தாங்க. டேய் நான் எனக்கு இல்ல அவன் டீசென்ட்டா நீட்டர்னா டீசென்ட் பாத்தால லாஸ்ட் ஓவர்ல 6 அடிச்சது. அருண் யாருன்னு நீ இல்ல நீ வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்குலாம் ஆடி இருக்காரு. அவர் நல்லா ஹிட் பண்ணுவாரு. நீ அவருக்கு எப்படி தெரியுமா கொடுக்கணும்? நீ லாஸ்ட் 3 பால் குடுத்துட்டு யார் அடினாலே அடிக்கிறது கஷ்டம் போடுவாங்க. நீ ஒரு 15 பால் 12 பால் குடுத்துட்டு பாத்துக்கணும். அவனு ஓவர்லாம் குறை சொல்ல முடியாது. 2 ஓவர் 30 ரன் தான் கொடுத்திருக்கான். பட் வந்து ஓகே. அவன் பேட்டிங்ல வந்து ஆவேச்சம் ஓவர் 15 ரன் போயிடுக்குது. ஓகேவா உங்களுக்கு? ஆமா என்னடா பண்ண முடியும்? இல்ல அடிக்கதான் இருக்காங்க. அதுக்கு தான் சொல்றான் பவர் பிளேல ஓவர் போட ஆள் இல்ல. லாஸ்ட் வீடியோல இதான் சொன்னோம். கலீல் கூட போட ஆள் இல்ல. ஓவர்டன் வந்து பவுலிங்கால குறை சொல்லு. ஆனா பேட்டிங்ல மட்டும் குறை சொல்லவே சொல்லாத. அவன் அடிச்ச 6 வந்து ஓகே தான். முன்னாடி இறக்கி விட்டு போறானே எதுக்கு இறக்கி விடல? அவன் அடிச்ச 6 ஓகே தான் அவன். சொல்லவே முடியாது. 15 ஓவருக்கு 6வது ஸ்கோர் வேற லெவல் இருந்துச்சு. லாஸ்ட் 5 ஓவர் தான் சிஎஸ்கே கண்ட்ரோலுக்கே வந்துச்சு அந்த ஸ்கோர் போர்டு. ஓகேங்களா? ஆக்சுவலா பவுலரை பத்தி குறை சொல்லக்கூடாது. அஸ் டாப் ஆர்டரே சொல்லிட்டு இருக்கும் போது டெத் ஓவர்ல பவுலர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அதுவும் கரெக்ட். முடிஞ்சளவு ஒரு 6 அடிச்சாங்க. முடிஞ்சளவு அவ்வளவுதான். பவர் பிளேல அடிக்க வேண்டிய ஸ்கோரை 10வது ஓவர் வச்சு கம்ப்ளீட் பண்றாங்க. 13வது ஓவர் டீம் ஸ்கோர் வந்து 100 கம்ப்ளீட் பண்ணும்போது கேக்வாட் அவ்வளவு இருக்கிறாரு. 43வது பால்ல ஃபர்ஸ்ட் 6 போகுது. அதுக்குள்ள என்னது ஏதோ சொன்னான்னு இல்ல. நான் வந்து ஆக்ஷன்ல நாங்க பிளான் பண்ணிட்டோம். நான் 1 டவுன் தான் ஆட போறேன்னு. ஏய் உனக்கு யாரா 1 டவுன் ஆட சொன்னா? உனக்கு இந்தியன் டீம்ல இடம் கிடையாது ஃபர்ஸ்ட். இன்னும் ஒண்ணு, ஒரு டீம் வந்து வெல் பிளானோட உள்ள வராங்கன்னா அவங்க பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும். இவங்க என்ன பண்ணணும்? ஆப்போனன்ட் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவங்க எப்ப டயர்ட் ஆறாங்க அப்ப நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் விளையாடிட்டு இருக்காங்க. இன்னொன்னு இல்ல எனக்கு ருத்து வந்து டேய் உன் டீம் வந்து சக்சஸ்ஃபுல் ஆனாதான் உன் இந்தியன் டீம்ல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. உன் டீமே நக்கிட்டு போச்சுன்னா எப்படி நீ இந்தியன் டீமுக்குள்ள வருவ? நீ 1 டவுன் ஆடிலாம் இந்தியன் டீமுக்குள்ள வர முடியாது. நீ ஓப்பனிங் ஆடு. ஓப்பனிங்ல நீ ப்ரூவ் பண்ணாதான் நெக்ஸ்ட் ஏதாவது உனக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கான அப்படின்னு சான்ஸ் கிடைக்காது. ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜாவது இருக்கும். இப்பெல்லாம் உனக்கு நீ 1 டவுன்லாம் ஆனா ஒரு பிரயோஜனம் இல்லை. டீமுக்கும் பிரயோஜனம் இல்லை, உனக்கும் பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பா நீங்க வந்து பவர் பிளேல விளையாடாத வரைக்கும் அந்த டீம் வந்து உருப்படாது ப்ரோ. நிஜமாவேவும் பவர் பிளேல வந்து ஒரு 80-70 போனா மட்டும்தான் அந்த பெரிய ஸ்கோரை வந்து டார்கெட் பண்ண முடியும். நீங்க சரி 1 டவுன் நீ 1 டவுன் தான் ஆடணும்னு நீ டிசைட் பண்ணிட்டீங்கன்னா டெவான் கன்வே உள்ள வந்தே ஆகணும். டெவான் கன்வே வந்தாதான் டீம் உருப்படும். ஏன்னா டெவான் அவ்வளோ மேட்ச் டெவான் கன்வே 2 வருஷமா சிஎஸ்கே நல்லா பண்ணிருக்காரு. அவர் எதுக்கு வெளியே உட்காந்து மிச்சர் தின்ன வைக்கிறீங்க? என்ன பிளான் பண்ணிக்கிறான்னா ஃபார்ம்ல இல்லாத டெவான் கன்வே எடுத்துட்டு வந்து என்னத்துக்கு ஃபார்ம் வரைக்கணும்? அதுக்கு நம்ம ராகுல் திரிபாதியே ஃபார்ம் குறைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ரொம்ப தப்பு. சத்தியமா தானே பண்றானுங்க அவனுங்க. ராகுல் திரிபாட்ல ஃபார்முக்கு வந்து நான் பார்த்ததே இல்லடா. இதுக்கு மேல அவருக்கு இன்னும் வாய்ப்பே இல்லடா வரதுக்கு. ராகுல் திரிபாதிக்கு உனக்குன்னா அட்லீஸ்ட் ஏதோ 1% சான்ஸ் இருக்கும். அவருக்கு எல்லாம் சுத்தமா கேட்டு இழுத்து மூடிட்டு போவாங்க பிசிசி. என்னத்துக்கு ஏய் வெளியே எடுப்பாங்களா? உன்னே ரிசர்வ்ஸ்ல தான் வச்சிருப்பானுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டோம். சரி டீம்ல 2 சேஞ்ச் பண்ணீங்களே, ஒரு சேஞ்ச் கூட ஒர்த்து. விஜய் சங்கர் ஒர்த்து. ஏன்னா செம்ம கேட்ச் பிடிச்சான். ஃபீல்டிங் நல்லா இருந்துச்சு. ஒரு 6 விஜய் சங்கர் தீபா கூட கம்பேர் பண்ண விஜய் சங்கர் பேட்டர் தான். இந்த மேட்ச்லனால நெக்ஸ்ட் மேட்ச் அடிப்பான். அது ஷுவரா எனக்கு நம்பிக்கை இருக்கு விஜய் சங்கர் மேல. கேரண்டி நானும் கொடுப்பேன். ஆனா நீ உள்ள தப்பு. ஓகே அவனை பத்தி கழுவி ஊத்தியாச்சு. நெக்ஸ்ட்
சிஎம் டூபே. சேஞ்சில் திரிபாடி சேஞ்ச் பண்ணி ஆகணும். இன்னொன்று தயவுசெய்து அஸ்வினை வெளியே தூக்கிடுங்க. இப்ப அஸ்வின் வந்து நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். உள்ள தகுதியே இல்லாத ஒரு ஆளு. இந்த இடத்துல நான் மாறுபடுறேன்னா ஏன்னு சொல்றேன்னா அஸ்வின் அண்ணா பவர் பிளேல போடவே கூடாது. எப்பவுமே தீக்ஷனா எதுல ஸ்டார்ட் பண்ணுவாரு? எல்லா டீம்லயும் 7வது over. பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணுவாரு. நேத்து பாத்தியா ரியான் பராக் தெளிவா 6 ஓவர் பேச அடிச்சுட்டு 7வது ஓவருக்கு அப்புறம் தான் ஸ்பின்னரே கைக்கு எடுத்துன்னு வந்தாரு. அதுதான் அவருக்கு இருக்குது நாலேஜ், நம்ம கேப்டனுக்கு இல்ல. பேஸ் பவுலிங் யாருமே இல்ல இங்க. அதுதான் சொல்றேன். அன்சுல் கம்பேஜ் நேத்து அப்புறம் என்னத்துக்கு ஓவர் டைம் உள்ள வச்சிருந்தீங்க? உள்ள உள்ள வச்சிருக்கிறீங்க. எனக்கு என்னன்னா, நீங்க அன்சுல் கம்பேஜ் உள்ள இட்டு வந்தா கலீல் அஹ்மத் கூட போறதுக்கு ஆள் இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி பார்ட் 1ல பேசணும். திரும்ப பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அஸ்வினை வெளியே தூக்கிட்டு நீங்க யாராவது யங்ஸ்டர் கொண்டுவாங்க உள்ள. நிறைய பசங்க வெளியே இருக்கானுங்க. எவ்வளவுதான் இந்த முதியவர்களை வச்சு நீங்க ஆடுவீங்க? முதியவர்களை வச்சு எவ்வளவு நாள் தான் ஆடுவீங்க சிஎஸ்கே? நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போங்கடா தயவுசெய்து. ஐயோ ஜடேஜா ஒரு ஸ்கேம் பண்றான் பாருங்க. என்ன செம்ம காண்டு நேத்து ஜடேஜா. ஏய் சிஎம் டூபேடா. அப்புறம் நான் ஒரு ஸ்கேம்னு கேக்குறேன்ல. ஜடேஜா அப்புறம் வரேன். சிவன் துபே ஆறுச்சாமி அந்த நாய்க்கு எப்ப அந்த பட்டா வச்சானுங்களோ அப்பதான் அந்த நாய் அடிக்கிறது இல்ல. சும்மா பேருக்கு ஒரு 6 மட்டும் அடிச்சிரான்டா. அடிச்சு கிளம்பிடுறான். வருஷமா பாக்குறான் நான். ஏய் இல்ல இல்ல ப்ரோ, நேத்து நல்ல ஹிட்டிங் ஆக்சுவலா. அந்த கேட்ச் வந்து வேற லெவல். அங்கதான் மேட்ச் டர்ன் ஆயிருச்சு. இல்லனாலும் அவன் வச்சிருக்க மாட்டான் ப்ரோ. அடுத்த பாலே அவுட் ஆயிட்டு போயிருப்பான் ப்ரோ. அவன் இப்படிதான் ப்ரோ பண்றான். 20 ரன்னே அடிக்க மாட்டேன்றான் ப்ரோ. அவன் எப்போ வேர்ல்டு கப்ல செலக்ட் ஆனானோ அப்பதான் அவன் அடிக்கிறது இல்ல. இந்தியன் டீம்ல செலக்ட் ஆயிட்டுன்னு ஒரு கொழுப்பு வேற. நான் ஏன் இங்க அடிக்கணும்? நான் அடிச்சு காப்பாத்தணுமா? நான் 1.5 வருஷமா அந்த நாய் தான் ஸ்கேம் பண்ணுது. இம்பாக்ட் பிளேயர் நினைச்சீங்க, இம்பாக்ட் பண்ண கூட்டு வந்தீங்க. சிவம் துபே அடிக்கலன்னு வச்சுக்கோ, நம்ம டீம் 140 சுருண்டு உட்காந்துரும். அதுதான் சொல்றேன்டா. இருக்கிறதுல அவன் தானே ஸ்கேம் பண்ணுகிறான். அடிக்க வேண்டிய அவன் அடிச்சிருந்தா நேத்து மேட்ச் வின்னு. நான் அன்பிலீவபிள் கேட்ச்னா அது. நீ யோசிச்சு பாருங்க. ரியான் பராக் கிளியர் பண்ணாரு. அது முன்ன மேட்ச் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்ன பண்ணாரு? இதே தானே பண்ணுங்கறாரு. 20 ரன் அவன் தாண்டி இருக்கானா 3 மேட்ச்ல? இந்த வருஷமா அந்த வேர்ல்ட் கப் T20ல செலக்ட் பண்ணாங்க வேற. அப்ப இருந்தே அவன் ஆடி இருக்கானா? சிஎஸ்கேக்கு எப்ப அவ்வளவுதான். அதுக்கு 20 ரன் அதுக்கு அப்புறம் அடிச்சதே இல்ல அவன். இன்னும் பேட் டைம். அவன் அடிச்சாதான் அவன் அடிச்சானா தயவுசெய்து அவனை தூக்கி வெளியே போட்டுருங்க. அவன் தேவையே இல்ல. அப்படி ஒரு 6 வேற யாருக்கு அவனுக்கு மிடில் ஓவர்ஸ்ல வந்து தூக்குவாங்க? அவன் தான் ஒண்ணுமே பண்ண மாட்டான். யங்ஸ்டர் வச்சு ட்ரை பண்ணுங்க தயவுசெய்து. அவன் தான் ஒண்ணுமே பண்ண மாட்டான். யங்ஸ்டர்ல யாரும் நீ வந்து நீ சென்னை சாரி பெங்களூரு பாம்பே அந்த மாதிரி கிரவுண்டா தான் யங்ஸ்டர்ஸ் கை வச்சிடலாம். நம்ம சென்னையிலலாம் நீ போய் கை வச்சேன்னு வச்சுக்கோ, அடிச்சானுன்னு வச்சுக்கோ, நேரா மிடான்னு கீழே வந்து கேட்ச் உக்காரும். அருணா அவன் முடிகிற ஃபோர்ஸ்க்கு தான் வெளியே போகுது. தயவு செய்து இப்படியே பேசுனுக்காதீங்க. எல்லா டீம்லயும் யங்ஸ்டர் நல்லா பண்ணிட்டு சும்மா வக்கனே. இந்த டிக்கெட் ஆக்சுவலா எல்லா யங்ஸ்டர் நல்ல ஃபார்ம். இப்போ நீ ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு சீசனுக்கு சான்ஸ் கொடுத்தாதான் அவனை ப்ரூவ் பண்ணுவான். இந்த மாதிரி ஒரு பிரான்சைஸ்க்கு நான் அடிச்சு கொடுக்குறேன்னு ஒரு யங்ஸ்டருக்கு இது வரும், ஒரு கோபம் வரும், வெறி வரும். சும்மா வக்கன் நீங்க ஒன்னா இவனுங்களே வச்சு ட்ரை பண்ணிருந்தா உருப்படாது. அப்ப எதுக்கு 15 பேர் எடுக்கணும்? 15 பேர் எடுத்துட்டு போயிடலாமே. எதுக்கு தேவை எக்ஸ்ட்ரா 4 பேர் எடுக்கிறாங்க? யங்ஸ்டர் இறக்க மாட்டாங்க, சாவடிக்கிறாங்க. ஆனா அஸ்வின் எல்லாம் தயவு செய்து எதுக்கு உள்ள இட்டு வரீங்கன்னு எனக்கு புரியல. அஸ்வின் முடிஞ்சு போச்சு. அஸ்வின் காலம்லாம். இன்னொன்னு ஆல்ரவுண்டர் ஒருத்தர் உள்ள சுத்தி நிக்கிறானே லெஃப்ட் ஹேண்டர். எட்டாம் நம்பர் ஜெர்சி. என்ன பண்ணா சொல்ல? ஏண்டா ஆனா அவனா இப்ப பவுலர் என்னது மெயின் பவுலர் ஆகிட்டாங்க சிஎஸ்கேல. இப்போ என்ன இருக்கிறதுலே இப்போ கொஞ்சம் பெட்டர் பவுலரா இப்போ எனக்கு ஜடேஜா தெரிய ஆரம்பிக்கிறான். அந்த அளவுக்கு போயிடுச்சு டீமு. அதுவும் நேற்று பேட்டிங்ல ஒரு ஸ்கேம் பண்ணான் ப்ரோ. ருத்து ஸ்ட்ரைக்ல இருக்க வரையும் ஜடேஜா அடிக்கவே இல்லை. பாலுக்கு பால் தட்டுனுறான். உண்மையாவே நேற்று ருத்ராஜ் மேட்சை ஃப்ரீஸ் பண்ணிருப்பான் ப்ரோ. மெயின் ரீசன் இந்த ஜடேஜா பையன் தான். உக்கான்னு பாலுக்கு பால் தட்டி ப்ரெஷர்லாம் அவன் மேலே போயிடுச்சு. அவன் அடிச்சே ஆகணும். ருத்து அவன் ஒரு 6 நல்லா அடிச்சான். நெக்ஸ்ட் பால் அவுட் ஆகிட்டு போயிட்டான். ஜடேஜா வர்றதுக்கு அதுதானே பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. ஜடேஜா வந்து நேற்று அடிச்சு கொஞ்சம் ஏற்றி விட்டுருந்தானா ஈஸியா இருக்கும். ருத்து கடைசி வரைக்கும் நின்று இருப்பான் ப்ரோ மேட்ச்ல. எஸ், இங்க நான் சொல்றேன். ஆக்சுவலா சிவம் துபே வர்றதுக்கு முன்னாடியே ஸ்கோர் ஒரு 80யோ ஒரு 90க்கோ ரீச் ஆயிடுச்சுன்னா மேட்ச் அங்கேயே சிவம் தூக்கி போயிருப்பான். கரெக்ட் தான். அதான் ஓப்பனிங் என்ன பண்றாங்க, ஓபனர்ஸே சரியில்லை ப்ரோ. அதுதான் சொல்றாரு நான் ஏன் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர்ல வந்துடுறாங்களா அப்படின்னு நான் ஓப்பனிங் ருத்ராஜே கட்டி கொடுக்குறாரு. அதான் ப்ரோ கான்வே இருந்தா மேட்ச் அங்க ஓகே. இங்க வந்துட்டு ஜடேஜாக்கு வேலை என்ன ப்ரோ? இப்ப அங்க ருத்து நிக்கிறானா உன் வேலை என்ன? நீ அடிச்சுதான் ஆகணும்.
அடிச்சானே என்ன 2 6 எப்ப அடிச்சாரு? அடிச்சாரு ருத்து அவுட் ஆயிட்டு போயிடுறியா நிஜமா ருத்துவே 15 போல 6 அடிச்சாரு ப்ரோ? நான் இப்பயும் சொல்றேன், ருத்து கடைசி வரை நிக்கணும் ப்ரோ. ருத்து வந்து ஓகே கிடையாது. ருத்து நீங்க 17 ஓவர் வரை நின்னா மேட்ச் கையில ப்ரோ. நீங்க அதே ஜடேஜா இன்னொன்னு சொல்றேன், அடிச்சா மேட்ச் ப்ரோ. நேத்து எஸ்ஆர்ஹெச்ல 7 4 விக்கெட் போயிடுச்சு. அவங்க எப்படி தூக்கி வந்தாங்க மேட்ச? அதுதான் ப்ரோ. அந்த மாதிரி ஒரு இது அடிக்கவே இல்லடா. யங்ஸ்டர் தான் இல்லையே இங்க. எல்லாம் முதியவர்களா எடுத்து வச்சிருக்காங்க. வயசான டிக்கெட்டுங்க எல்லாம். நாங்க திருப்பி அலுமினியம் மீட் போட்டாரு. புதுசாலாம் டீம் உருவாக்க முடியாது. இருக்கிற டீம் வச்சு தான் உருவாக்கி விளையாட முடியும். ஓகேங்களா? இல்ல பெஞ்ச்ல இருக்கானுங்க. நீங்க கான்வே இருந்தா நல்லா இருக்கும். கான்வே இருந்தா நல்லா இருக்கிறானுங்களே. ப்ரோ கான் இவங்க எப்படி நீங்களே சொல்லுங்க, கான்வே வந்தா இந்த இது ஸ்ட்ராங் ஆகாதா பேட்டிங் லைன்? ஓகே நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இவங்க தான் கான்வே உள்ள வர மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அது கொடுங்க. இவனுக்கு தான் எட்டு வர மாட்டேன். நாங்களாம் அதான் சொல்லு, கான்வே வர வரையும் நான் இப்பயும் சொல்றேன், டீம் உருப்படாது கான்வே வர வரைக்கும். கான்வே ஆக்சுவலா நிஜமாவே ப்ரோ எந்த ஒரு டீமோட ஓப்பனிங் ஸ்ட்ராங்கா இல்லையோ அந்த டீம் பேசி நல்லா இல்லங்கும் போது பில்டிங் எப்படிங்க நல்லா இருக்கும்? அதுதான் சொல்றேன். கான்வே, ரச்சின், ருத்து ஃபர்ஸ்ட் 3 பேர் சாலிடா நின்னாவே போகும் மேட்ச். 4 ஓவருக்கு வெறும் 3 எப்படி இது பண்ணுவாங்க? அப்படி இல்லாட்டி யாராவது ஒரு ஆள் வந்து பவுலர் அட்டாக் பண்ற மாதிரி பேட்ஸ்மேன் இல்லங்க. அதுதான் ஹிட் பண்றதுக்காக ட்ரை பண்ணனும். ஐயோ யாருமே அத பண்ண மாட்டேங்கிறாங்க. அப் டு 15வது ஓவர் தடவினே போவாங்களாமா. 42 பாலுக்கு 82 ரன் ஈஸி சேஸ் பண்ணுவாங்களா? ஆப்போனன்ட் சும்மா இருப்பாங்களா? கரெக்ட் தான். நீங்க அவங்க டெத் ஓவர்ஸ்ல கொஞ்சம் கம்மியானானுங்க. டெத் ஓவர்ஸ்ல மட்டும் இன்னும் நல்ல பேட்ஸ்மேன் இருந்தா சொருகிட்டு பண்ண வெச்சி சொல்லி இருப்பாங்க. நிஜமா அந்த லாஸ்ட் 15வது ஓவர்ல தான் மேட்ச் சீரிஸ் பக்கமே வருது. பக்கம் வந்துச்சு. ஏன்னா அப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு பவுலிங் நல்லா வந்துருச்சு அப்படின்னா அவங்க அங்கேயே டேக் ஓவர் பண்ணிருக்கணும். அவங்க அங்கேயும் விட்டுட்டாங்க. அட்லீஸ்ட் அங்கதான் விட்டாங்கன்னா பேட்டிங்லயாவது ஒரு 5 ஓவர்லயே மேட்ச் மாத்திருக்கலாம். அதுவும் விட்டுட்டாங்க. அட்லீஸ்ட் எல்லா தப்புமே அவங்க எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்கிற மாதிரி பண்ணிட்டு இப்ப வந்து இதுல டிஜே வேற பாட்டை போட்டு அந்த பாட்டுக்கு ஏத்த காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டுக்கு ஏத்த மாதிரி ஆடுறாங்க. அவனுக்கு பாட்டுக்கு ஏத்த மாதிரி ஆடுங்கிறானுங்க. அப்புறம் வந்து தோனி வந்து லாஸ்ட் மேட்ச் கழுவி ஊத்துறாங்க. தோனி முன்னால வரலன்னு அஸ்வினுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. பட் இந்த மேட்ச்ல வந்து அஸ்வினுக்கு முன்னாடியே வந்துட்டாரு. ஆனா வந்து அவ்வளவா ஒண்ணும் பண்ணல. அப்புறம் என்ன இல்ல ப்ரோ, தோனிக்கு ஏஜ் ஆயிடுச்சு. தோனி ஏஜ் ஆச்சு தாண்டி நேத்து இருந்த அந்த பயம் ஏன்னா தோனி வந்தது 15.5 பால் வந்திருக்காரு. ஆனா படல நேத்து பாத்தியா அவர் அடிச்ச 6 மிஸ் ஹிட் தான். அவர் பாலே ரியான் பராகோட கேப்டன்சினா பெஸ்ட் கேப்டன்சி. ஏன் சொல்றா ஃபாஸ்ட் பவுலர் வந்தா அடிச்சிருவாருன்னு தெரியும் தோனி. அதனால தெளிவா அவன் என்ன பண்ணான், அத்திச்சருக்கு ஒரு ஓவர் தள்ளி விட்டான். பிரஷர் இன்னும் பில்ட் ஆகிட்டே வந்துச்சு. அந்த இடத்துல என்ன பண்ணா லாஸ்ட் ஓவர் தேஷ்பாண்டே எடுத்து வந்து இச்சான். ஆனா தோனி ஸ்பின்னர் அடிச்சதே இல்லையா? சொல்லு, தோனி ஸ்பின்னர் அடிச்சதே இல்லையா? அது அடிச்சிருக்காருனா அப்புறம் என்னடா தோனி தீக்ஷனை வச்ச உடனே தோனி என்ன பண்ணாரு, தடவ ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் சரி ரன் ஓடிக்கலாம், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங் வந்து அடிக்கலாம்னு பிளான் பண்ணாரு. தோனிக்கு பால் படல. அது செகண்ட் இல்ல தோனி வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாரா. லைக் 18வது ஓவர் தான் நம்ம 6 அடிக்கணும், 20வது ஓவர் தான் நம்ம 6 அடிக்கணும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு போல தெரிஞ்சா. அப்படி எல்லாம் ஆடவே முடியாதுப்பா. வந்து ஜடேஜா ஹேண்டில் பண்ணட்டும், ஃபாஸ்டா வந்து பேச நம்ம ஹேண்டில் பண்ணி நினைச்சது தோனியோட மைண்ட். ஆனா இன்னொன்னு சொல்லுவேன், ரியான் பராகோட கேப்டன்சி எங்கன்னா 20th ஓவர்ல வந்து சந்தீப் சர்மா கொடுத்தாரு பாரு. இதுதான் மேட்டர். அது ஏன்னா 23ல இதே மாதிரி தோனியும் ஜடேஜா இருக்கும் போது சந்தீப் சர்மா வச்சு டிஃபெண்ட் பண்ணிருக்கான். கொடுத்துக்கிறான். அது செகண்டரி. இன்னொன்னு சொல்றேன், சோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் மேடன் வித் விக்கெட். ஓகேவா? ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்டு தான் பிரிச்சிருப்பாங்க தெரியுமா? பிரிச்சிருப்பாங்க. அதான் சொல்றேன், நேத்து மேட்ச்ல வந்து சோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே மேடுது, அவருக்கு இன்னும் ஒரு ஓவர் பெண்டிங் நிக்குது. சோ அப்படி இருக்கும்போது அவன் வந்து காரணம் சந்தீப் சர்மாக்கு போறான் இல்லையா? ரச்சினும் சந்தீப் சர்மா மொக்க போல நினைச்சிட்டு இருக்காங்க போல. சந்தீப் சர்மா பெஸ்ட் பவுலர், யாருக்குமே தெரியாது. ரியான் பராக் கேப்டன்சி எல்லாம் நல்லா தெரிற அளவுக்கு நம்ம டீம் கேவலமா போச்சு. அது வந்து இப்ப சொல்றேன். ஆக்சுவலா சிஎஸ்கே சிஎஸ்கே கூட விளையாண்ட பிளேயர்ஸ் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தா சிஎஸ்கே ஆப்போனண்டா விளையாண்ட டீம் கூட ஃபார்ம் ஆகுது. எனக்கு ரியான் பராக்லாம் நேத்து நல்ல கேப்டனா தெரிறான்டா. அப்ப அந்த அளவுக்கு மட்டமா பண்றீங்களா நீங்க? நிஜமாவே பாராட்டுவேன். அவர் வந்து நிஜமா சந்தீப் அதெல்லாம் உண்டா. லாஸ்ட் 2 மேட்ச்ல 110 ரன் கொடுத்தாருடா ஜோஃப்ரா ஆர்ச்சர். லாஸ்ட் மேட்ச் எவ்வளவு கொடுத்தாரு பாத்தியா? எங்க அது வெறும் 6 ஓவர். அது வெறும் 6 ஓவர்
ஆ 6 2 ஓவர் மேட்ச் கிடையாது. வெறும் 6 ஓவர் தான். இல்ல 7. ஃபர்ஸ்ட் மேட்ச் 4 ஓவர் போட்டான். சரி 7ஆ? ஃபர்ஸ்ட் 4 ஓவர். செகண்ட்ல 2.3 தான் ப்ரோ. 3 ப்ரோ. 3 போட்டான். வெறும் 7 ஓவர் 110 ரன் குடுக்குறான். இவங்க வந்து மெயின்டைன் பண்ணி விக்கெட் எடுத்து குடுத்துட்டு போறாங்க. ஆனா பால் அடிக்கவே உங்களுக்கு திணறாங்கனே. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து எஃபர்ட் போடவே கிடையாது. இவங்களே வீக்னஸ் அவன் போட்டதுல அவன் லைன் லென்த்ல தான் போட்டான். இந்த நாய்ங்களுக்கு அவ்வளவுதான். ஆட தெரியல. இன்னொன்னு இவன் நரேஷ் சந்தீப் சர்மா உண்மையாவே செம்ம டெத் பவுலர். ஓகேவா? ஏன்னா அவன் நிறைய டைம் இந்த மாதிரி வின் பண்ணி கொடுத்துருக்கான் ஆர்ஆருக்கு. சூப்பர். ஆனா எல்லா நாளும் நம்ம ரியான் பராக்கு ஸ்பின்னர் எத்தனை வருவான், சந்தீப் சர்மா செகண்ட் ஓவர் கொடுப்பான், தேஷ்பாண்டே கொடுக்க மாட்டான். நேத்து மட்டும் பாரு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர் தீக்ஷனா, சாரி தேஷ்பாண்டே தேர்ட் ஓவர் ஜோஃப்ரா ஆர்ச்சர், திருப்பி தேஷ்பாண்டே, திருப்பி ஃபோர்த் ஓவர் தேஷ்பாண்டே, அப்புறமா சந்தீப் சர்மா. லாஸ்ட் மேட்ச்லயே சொல்லிட்டேன், தேஷ்பாண்டே தீக்ஷனா வச்சு உங்களை செய்ய போறாங்க, செஞ்சுட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு வர வச்சிட்டீங்க டேடிங்க. அதுதானா எனக்கு மனசு வந்து அசராங்க. ஃபார்ம்ல இல்ல, எங்க இருந்தானே தெரியாம இருந்தான். அவனெல்லாம் ஃபார்முக்கு வர வச்சிட்டீங்க. டாப் 4க்கு விளையாடுங்கடா, பாட்டம் 4க்கு விளையாடுறானுங்கன்னு நினைக்கிறேன். ஸ்குவாடே சரி கிடையாது. இது வெறும் டெஸ்ட் பிளேயர் ஸ்குவாட். T20 பிளேயரே கிடையாது ப்ரோ. நாங்க மீண்டும் வருவோம். போன வீடியோல இதெல்லாம் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் பெஸ்ட் மீண்டும் வந்ததெல்லாம் போதும். எல்லா டீமுக்கும் ஓட்டைகள் இருக்கு. அந்த டீம்லாம் பூசி மொழிவிட்டானுங்க அந்த ஓட்டைய. நம்மளது ஓட்டை கொஞ்சம் பெருசாயினே போதே தவிர அது பூசத்துக்கு சிமெண்ட் கிடையாது. ஓட்ட அடிக்கக்குள்ள இன்னொரு ஓட்ட வந்துருது. இன்னொரு ஓட்ட வந்துருது. போன மேட்சோட இந்த மேட்ச் ஃபீல்டிங் நல்லா தான் இருந்துச்சு. ஃபீல்டிங் வந்து சொல்லுங்க. இன்னும் அந்த பேட்டிங் இது சொல்ல. பாத்தியா? ஃபீல்டிங் நல்லா இருந்துச்சு. பேட்டிங் போச்சா? பேட்டிங் நல்லா இருந்தா ஃபீல்டிங் போயிடுது. ஃபீல்டிங் நல்லா இருந்தா பவுலிங் போயிடுது. ருத்ராஜ் தான் சொன்னாரு ஆஃப்டர் லாஸ்ட் மேட்சாவது ஃபீல்டிங் கொஞ்சம் ஒரே ஒரு பாசிட்டிவ்னா ஃபீல்டிங் மட்டும் தான் இந்த மேட்ச்ல. ருத்ராஜ் சொன்னாரு லாஸ்ட் மேட்ச்ல வந்து ஃபீல்டிங் சரியில்லை, பேட்டிங் சரியில்லைனாரு. இந்த மேட்ச்ல வந்து ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு ருத்ராஜ் தான் சொன்னாரு. மீண்டும் வருவோம் அவரும் சொல்லிருக்காரு. வந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல வரவே வேணான்றாடி. சும்மா வரான், ஏதாவது வாய்க்கு வந்ததை வளர்த்து போறான். ஐயோ சாமி. ஏய் இப்ப சொல்ற ருத்து இஸ் நாட் ரைட் கேப்டன் ஃபார் சிஎஸ்கே. சொல்ல மாட்டேன். கேப்டன் ஒர்த், ஆனா பிளேயர் சரியில்லை ப்ரோ. கேப்டனே சரியில்லை ப்ரோ. அவனால தான் ப்ரோ அந்த ராகுல் திரிபாடி உள்ள ஆடுறான். சிஎஸ்கே வந்து இப்ப கம்பேக் ஆயிட்டாங்கடா, இல்லன்னு சொல்லல. கம்பேக் ஆயிட்டாங்க. ஒரு மேட்ச் ஒரு சீசன்ல வந்து கண்டினியூஸ் வின் பண்ணா உள்ள போணுன்றதா வின் பண்ணிருக்காங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. கம்பேக் ஆயிருக்காங்க நரேஷ். ஆனா அப்ப எப்படின்னா டீம் நல்லா இருக்கும், டைம் சரியில்லை. இப்ப டீமும் சரியில்லை, டைமும் சரியில்லை. அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் அது கூட வின் பண்ணுவோமான்னு எனக்கு டவுட்டாவே வந்துச்சு நேத்து மேட்சை பார்த்துட்டு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கவுகாத்தில போய் மண்ணு கவினு வருவாங்க. நீ தான் கண்ணு அச்சிருவாங்க. கவுகாத்தில அப்படியே பிரிச்சு வேஞ்சிருவாங்க. முட்டி எவ்வளவு குத்த நீ அவன் சென்னை போஸ்ட் பிரசன்டேஷன்ல சொல்லிட்டான் இந்த மேட்ச் முட்டு கொடுக்கிறதுக்கு. இன்னொன்னு சொல்லணும், 5 டைம்ஸ் சாம்பியன்ஸ். ஸோ சிஎஸ்ஏ பிளேயர்ஸ் நான் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வைஸ் கொடுக்குறேன். நீங்க வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அதை ஏத்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் 5 டைம் கப் அடிச்சிருக்கீங்க. அந்த பிளேயர்ஸோட நேம கெடுக்காத அளவுக்கு விளையாடுங்க. அதுவே போதும். அதுவே நீங்க கொடுக்குற பெரிய ரெஸ்பெக்ட் பாரு. அவர் சொன்னது கரெக்ட். 5 டைம் நீங்க சாம்பியன்ரா, தயவு செய்து நீங்க இந்த டைம் கப் அடிக்கலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் பிளே ஆஃப் போற அளவுக்காவது ஆடுங்க தயவு செய்து. என் கேப்டனுக்கு ஒரே வார்த்தை தான் சொல்றேன், ருத்ராஜ் கெய்க்வாடு, உனக்கு போன மேட்ச் நாங்க ஆர்சிபி அடிச்சாங்கோ, அதனால வந்து ஒரே நாள் தான் டிராவலு, மறுநாள் போய் ஆடினேன். இப்ப 5 நாள் டைம் இருக்குது. சாட்டர்டே தான் உனக்கு இன்னொரு மேட்ச் 3:30 மணிக்கு டெல்லியோட. டியூ வராது, எந்த கன்றாவையும் வராது உனக்கு. தயவு செஞ்சு அந்த மேட்ச் வின் பண்ணாதான் நம்ம குவாலிஃபிகேஷன்ஸ்குள்ள நல்லா நுழையறதுக்கு. இல்ல 11 மேட்ச் இருக்காருண்ணே. கான்வே எடுத்து வந்தீங்கன்னா சோரா 11ல 7 வின் பண்ணுவீங்க. இவங்க எத்தனை வர மாட்டாங்க, நான் தெரிஞ்சு போச்சுண்ணா சொல்றேன். கான்வே உள்ள வந்தா 11ல 7 வின்ரா. சிஎஸ்கே ஒரே ஆரா ஜெயிச்சு ஒரே காரணம் நிதிஷ் ராணா நாக்க மட்டும் நேற்று இல்லைன்னா 140 அவங்களுக்கு போட்டலாம். நம்ம ஆளுங்க துண்டா 15 ஓவர் 16 ஓவர் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த இது நிதிஷ் ராணா மட்டும் நிதிஷ் ராணா அந்த அளவுக்கு செம்மையா ஆட்டு போனான். ஆக்சுவலி அவன் ஆட்டு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல சொன்னான், நெக்ஸ்ட் மேட்ச்ல நான் இதே பொசிஷன்ல இறங்கணும்னா எனக்கு தெரியல, எல்லாம் கோச் கையில் தான் இருக்குன்னு போயிட்டான். ஆனா சொல்ல போனா நேத்து தான் உங்களுக்கான கரெக்டான பொசிஷன்ஸ் கொடுத்தாங்க. நிதிஷ் ராணா நம்பர் 3, ரியான் பராக் 4. தேவையில்லாம மாத்திடுறாங்க. நேத்து தான் ஒழுங்கா பண்ணானுங்க. இந்த மேட்ச் ப்ரிவியூக்கு முன்னாடி சொன்னா யார் மிகப்பெரிய ஜோக்கர்ன்றது இந்த மேட்ச்ல தெரிஞ்சிருன்ட்டு காமிச்சிட்டாங்க. நம்ம ஆளுங்க தான் ஜோக்கர்னு. சிஎஸ்கே ஒன்னே ஒன்று தான் நான் சொல்லுவேன், தயவுசெய்து எங்களை பார்ட் 3 போட வைக்காதீங்க. பார்ட் 2ஓட நாங்கள் முடிச்சிடலான்னு இருக்கிறோம் கரண்ட் சுச்சுவேஷன்.
நாங்க அப்படி இல்லடியே பார்ட் 3 போடுவோம்.